அன்பர்களே, இந்த பதிவில் நாம் மாறிவரும் யுக காலங்களும் உச்சம் தொடும் மனித அதர்மங்களும் என்பது பற்றி பார்ப்போம். தமிழ் சித்தர்களும் நமது தமிழ் முன்னோர்களும் உருவாக்கிய ஜோதிட கலையில் காலக்கணிதம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜோதிட காலக்கணிதமானது நெடும் பிரிவுகளாக அமைந்துள்ளது. நமது நாட்டில் நிலவி வரும் சமஸ்கிருத மொழி ஆதிக்கத்தின் காரணமாக காலக்கணித பிரிவுகள் சமஸ்கிருத சொல்லில் அழைக்கப்படுவது வழக்கமாக தொடர்கிறது. அந்த அடிப்படையில் காலக்கணித பிரிவுகளானது கல்பம், மன்வந்தனம், யுகம், பரியாயம் என 4 வகையாக அழைக்கப்படுகிறது. இதில் பரியாயம் என்பது தமிழ் ஆண்டுகள் 60ஐ குறிக்கும். ஜோதிட காலக்கணிதத்தின் 4 பிரிவுகளில் கல்பம், மன்வந்தனம் ஆகியவை தமிழர் மரபில் நடைமுறையில் இல்லாதது, நமக்கு தேவையும் அற்றது. ஆகவே நாம் இங்கு உகங்கள் பற்றியும் பரியாயம் என்று சொல்லப்படுகிற தமிழ் ஆண்டுகள் 60 பற்றியும் பார்ப்போம். தமிழ் ஆண்டுகள் 60இன் பெயர்களும் தூய தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் உள்ளது. ஆனாலும் தமிழ் பஞ்சாங்கங்கள் அனைத்தும் இன்றளவும் சமஸ்கிருத பெயர்களிலேயே தமிழ் ஆண்டுகளை பயன்படுத்தி வருகிறது. யுகங்கள் 4ஆக பிரிக்கப்படுகிறது. அவை கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என அழைக்கப்படுகிறது. உகங்களை பற்றி நமது முன்னோர்கள் உகங்கள் தோறும் காலங்கள் மாறும், காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் என வாக்குரைக்கிறார்கள். இவர்களின் கூற்றுக்கிணங்க ஒவ்வொரு உகத்திலும் தர்மங்களும் அதர்மங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு உகங்கள் தோறும் மாறிவரும் தர்மங்களையும் அதர்மங்களையும் பற்றி நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் எனில் முதலில் கிரேதாயுகம். இந்த யுக காலத்தில் உலகில் பெரும்பாலும் சித்தர்களும் அறம் மிகுந்த மனிதர்களும் வாழ்ந்துள்ளார்கள். இவர்கள் கால ஆயுள் பலம் என்பது பெரும்பாலும் 400 வருடங்களாய் இருந்துள்ளது. அதுபோல் உருவ அமைப்பின்படி இவர்களின் உடல் உயரம் பெரும்பாலும் 8 அடியாகவும் சிலருக்கு அதைவிட கூடுதலாகவும் கூட இருந்துள்ளது. இந்த கால சூழலில் வாழ்ந்த அனைத்து மனித சீவன்களிடத்தும் அறம் என்பது 100% இருந்துள்ளது. அநீதி எனும் அதர்ம சிந்தனை கொஞ்சம் கூட அவர்களிடத்தில் இருந்திருக்கவில்லை. பகை என்பதும் இல்லாத காலம் அது. இரண்டாவதாக திரேதாயுகம் என்று சொல்லப்படுகிற ராவணன், ராமன் மற்றும் மனித புனிதர்கள் வாழ்ந்த காலம் அது. இவர்கள் கால ஆயுள் பலம் என்பது 300 வருடங்களாய் இருந்துள்ளது. அதுபோல் உருவ அமைப்பின்படி இவர்களின் உடல் உயரம் பெரும்பாலும் 7 அடியாகவும் சிலருக்கு அதைவிட கூடுதலாகவும் கூட இருந்துள்ளது. இந்த கால சூழலில் வாழ்ந்த அனைத்து மனித சீவன்களிடத்திலும் அறம் எனும் தர்மம் 75% இருந்துள்ளது. அநீதி அதர்மம் 25% வளர்ந்துள்ளது. பகை என்பது வெவ்வேறு நிலப்பரப்பில் இருந்த காலம் அது. உதாரணமாக ராவணனும் ராமனும் வெவ்வேறு நிலப்பரப்புகளில் இருந்து பகை கொண்டு சண்டையிட்டுள்ளனர். அடுத்து 3வது உகமான துவாபர யுகம் என்று சொல்லப்படுகிற பாண்டவர்களும் கௌரவர்களும் சூழ்ச்சியுடைய மனிதர்களும் வாழ்ந்த காலம்.
இவர்கள் கால ஆயுள் பலம் என்பது 200 வருடங்களாய் குறைந்து விட்டது. அதுபோல் உருவ அமைப்பின்படி இவர்களின் உடல் உயரம் பெரும்பாலும் 6 அடியாகவும் சிலருக்கு அதைவிட கூடுதலாகவும் இருந்துள்ளது. இந்த காலத்தில் வாழ்ந்த அனைத்து மனித சீவன்களிடத்திலும் அறம் எனும் தர்மம் 50% குறைந்து அநீதியான அதர்மம் 50% வளர்ந்துள்ளது. இங்கு பகை என்பது ஒரே பெரு நிலப்பகுதிக்குள் வந்த காலம் அது. இது மகாபாரதத்திற்கு வித்திட்ட காலம். கிருஷ்ணனின் மகாபாரதத்தில் 50% தர்மமும் 50% சூழ்ச்சியும் இடம்பெற்றிருப்பதை காண்கின்றோம். உதாரணமாக பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கூறலாம். ஒரே பெரு நிலப்பகுதிக்குள் இருந்து பகை கொண்டு சண்டையிட்டு வாழ்ந்தனர். அடுத்து நாம் 4வது யுகமாகிய கலியுகம் என்று சொல்லக்கூடிய பொதுவாக மனிதர்கள் வாழ்ந்த காலம் அது. இவர்கள் கால ஆயுள் பலம் மேலும் குறைந்து 100 வருடமாய் ஆனது. அதுபோல் உருவ அமைப்பின்படி இவர்களது உடல் உயரம் 5 அடியாகவும் சிலருக்கு அதைவிட கூடுதலாகவும் இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்ந்த அனைத்து மனித சீவன்களிடத்திலும் அறதர்மம் 25% குறைந்து அநீதி அதர்மம் 75% நிரம்பிவிட்டது. உதாரணமாக ஒரே சிறு நில பகுதிக்கு பகை கொண்டு அடித்து கொள்ளும் ஒரே பகுதியை சார்ந்த வெவ்வேறு குடியினரை அல்லது சாதியினரை சொல்லலாம். ஆனால் தற்போது இந்த நிலையும் மாறிவிட்டது. கலியுகத்தின் பிற்பகுதியான இந்த காலகட்டத்தில் அனைவரும் சராசரி மனிதர்களாகி வாழ்ந்து வருகிற இந்த கால சூழலில் நமது சமகால மனிதர்களின் ஆயுள் பலமானது மேலும் குறுகி தற்போது 75 வயது வரை வாழ்வதே அரிதாகி வருகிறது. தற்போதைய மனிதர்களிடத்தில் அறதர்மம் 25% கூட இல்லாமல் 10% அளவாக முற்றிலும் சுயநல உலகமாக மாறி வருகிறது. அநீதி அதர்மம் 90% பெருகி ஒரே வீட்டிற்குள்ளேயே, ஒரே இரத்த உறவுகளுக்கு உள்ளேயே, ஒரே குடும்பத்திற்கு உள்ளேயே சின்ன சின்ன விடயங்களுக்காக பகை கொண்டு எங்கு பார்த்தாலும் மனிதர்களுக்குள் சண்டை காட்சிகள் அரங்கேறி வருகிறது. மனிதர்கள் அநீதியின் பாவத்தின் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் உலகத்தின் அழிவில்தான் மீண்டும் அறதர்மம் தலைத்தோங்கும் புதிய உலகம் பிறக்கக்கூடும் என்பதற்கு நம் கண்முன் சாட்சியாக இயற்கை பேரழிவுகளும் இஸ்ரேல் காசா போர் போன்ற இன அழிவுகளும் வரலாற்று காட்சிகளாய் நம்முன் உள்ளது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.